அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஷபே பராத் அன்றைக்கி எடுத்த vlog தான் இது. அன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அன்றைக்கி வந்து மதியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா vlog எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சுத்தமாக எனக்கு vlog எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஐடியாவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி நான் பெருசாக எந்த வேலையுமே பண்ணலை. சரி, ஓகே, எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்ததுனால அதுக்கப்புறம் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்திருந்தேன். ஒரு மதியத்துக்கு மேலே தான் வந்து குளிச்சுட்டு வந்திருந்தேன். குளிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப குளிராக இருக்குது இல்லையா இங்கே இந்த ஊரில், அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது இந்த கை எல்லாமே. அதனால் வேஸ்லின் வந்து பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெஸ்டப்லாம் இருக்க மாட்டேன். அன்றைக்கி இந்த அவுட்ஃபிட் தான் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி ஷபே பராத் அப்படின்றனால கொஞ்சம் ட்ரெஸ்டப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பச்சை பஸ் போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து எடுத்த டாப் தான் இது. அதில் 2 டாப் எடுத்திருந்தேன். அதில் ஒரு டாப் இது தான். வீட்டில் இருக்கும்போது நான் வந்து நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். சரி, அன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த இயர்ரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டரோடது, அதெல்லாமே எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வாட்ச் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஃபைனலாக என்னுடைய அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருந்தது. அந்த ஹிஜாப் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவோடது. ஏன்னா என்னுடைய எந்த திங்ஸுமே இங்கே கிடையாது, எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இருந்தது. அதனால தான் இங்கே வந்து அப்படியே மற்றவங்களதெல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தேன். அன்றைக்கி இப்படி தான் நான் வந்து ஃபைனலாக வந்து ரெடி ஆகியிருந்தேன். மேக்கப்பெல்லாம் எதுவுமே பெருசாக பண்ணலை. ஏன்னா வீட்டில் தான் இருக்கோம் இல்லையா, அதனால் நான் மேக்கப் எல்லாமே எதுவுமே போடவே இல்லை. அப்படியே வந்து நார்மலாக தான் இருந்தோம். வெளியே போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து மேக்கப்லாம் வந்து போடுவேன். அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருந்தாங்க. வீடு ஃபுல்லாகவுமே அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியெல்லாம் கழுவிட்டு அப்படியே ஃபுல் டீப் க்ளீன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் சோறு, தால்ச்சா, அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு கறியானோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து தக்காளி பச்சடி, இதெல்லாமே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. லன்ச் டைமும் வந்து ஆகிடுச்சு. மருவா வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளே வந்து எனக்கு ரொம்பவே பசி எடுத்துருச்சு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படியும் 1 hour மேலே ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபருவா வந்து உள்ளே இருந்தால், மருவா தான் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவளும் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தா. நானுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பிரியாணியை விட நெய்சோறு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிரியாணியும் பிடிக்கும், நெய்சோறு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி, அதனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து மருவாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா மருவா ஃபரோக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் அங்கே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம், எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுள்ளலாம் சாப்பிட்றதே இல்லை. மாடிக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் வீட்டுள்ளேயே தான் வந்து சாப்பாடு எல்லாமே கொடுப்பேன். இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி பழக்கி விட்டுட்டாங்க. மாடிக்கு வந்தால் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனால அன்றைக்கி வந்து நான் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வந்து மருவா ஃபரோவுக்கு வந்து சாப்பாடே ஊட்டுறதில்லை, எங்கள் அம்மா தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சரி நானே ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு காக்கா காட்டி சாப்பாடு ஊட்டுறது. அப்புறம் அங்கே பக்கத்தில் நிறையா மாடு இருக்கும், அதெல்லாமே காட்டி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே வந்து 1 hour மேலே ஆகிடுச்சு. சாப்பிடவே மாட்டாங்க, வாயில் வாங்கவே மாட்டாங்க. எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு 2 பேருக்குமே வந்து தீத்தி விட்டாச்சு. உங்கள் வீட்டிலலாம் கிட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டுறதுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை. சாப்பிடவே மாட்டாங்க, வாயில் வந்து வாங்கவே மாட்டாங்க, ரொம்பவே கஷ்டம். எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து கீழே வந்து வந்துட்டோம். அன்றைக்கி வந்து ரெட்டை கும்படிலாம் 2 பேரும் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது, அதனால் நான் வந்து போட்டிருந்தேன். அந்த கிளிப் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, பச்சை பாஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அதனால் வந்து போட்டு விட்டுருந்தேன். நார்மலாக நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன் அவங்க 2 பேருக்கும். எந்த ஹேர் ஸ்டைலுமே நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஹேர் கட் பண்ணி விட்டுட்டே இருப்போம். அதனால் நாங்கள் எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் ஹேர் வந்து வளர்ந்துருச்சு, அதனால் சும்மா ஆசையாக இருந்ததுன்னு போட்டு விட்டுட்டு ஹேண்ட் வாஷெல்லாம் நான் பண்ணேன். ஹேண்ட் வாஷ் பண்ணவே எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் சாப்பாடு ஊட்டி விட்டதுனால ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் தண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு எல்லாம் தொழுவ வந்து ரெடி ஆகிட்டாங்க. மஹரிப் வந்து தொழுவ ரெடி ஆகிட்டாங்க. என்னால் வந்து தொழுவ முடியல. எனக்கு வந்து அந்த டைமில் மென்சஸ் இருந்ததுனால நான் வந்து தொழுவில். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து தொழுதாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டீ வந்து குடித்தேன். ஈவினிங் டைமில் டீ குடிக்கலன்னா தலைவலியே வந்துடுது. அதனால் டீ வந்து குடித்தேன். இந்த பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டீ வந்து குடிச்சிட்டு இருந்தேன். வெளியே வந்து எல்லாருமே தொழுதுட்டு இருந்தாங்க. ஃபர்வா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக வந்து தூங்கிட்டா. அவளுக்கு நேப் டைம் வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கும் போது எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஒரு டைமிங்கில் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வந்ததுலேருந்து அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மருவ வந்து தூங்கலை. மருவ வந்து நானும் தொழுவ போகிறேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக மக்கான எல்லாமே போட்டு அவளும் தொழுவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தொழுதுட்டு இருந்தா. நீங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் ஷபே பராத் அன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே எனக்கு தாராளமாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் அன்றைக்கி வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கானாவோடையே வந்து தூங்கிட்டா மருவா. அது வந்து தூக்கத்துலேயே நான் கழட்டினா கூட கழட்டவே விடலை. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் அப்படியே வந்து தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபர்வாவும் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இதோட நானுமே அந்த vlog வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோவுமே வந்து முடிஞ்சிடுச்சு. என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.